ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்ஏ வித் மீ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான லீட் கோட் ப்ராப்ளத்தில் இருக்கிற ரிமூவ் டூப்ளிகேட் ஃப்ரம் சார்ட்டட் அரே ப்ராப்ளம் தான். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ராப்ளம். அரேஸ் டாபிக்ஸ்குள்ளே வரும் இது. நான் வந்து ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டில் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ்க்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் ஃபார் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு. மறக்காம அதை பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க. அந்த சார்ட்டட் அரே கொடுத்து அதுல வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் இருக்கும். அதை வந்து டெலீட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் வந்து தியரியா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து ரிமூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராப்ளமோட கான்செப்டை பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிற டூப்ளிகேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி பண்ணணுமா, இன்பிளேஸ்லேயே வந்து ரிமூவ் பண்ணணும் சொல்லி. இன்பிளேஸ்னா என்னன்னு சொல்கிறேன். இன்பிளேஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேக்குள்ளேயே வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்குன்னு தனியாக ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணாமல் அவங்க கொடுத்துருக்க அரேலியே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். அது வந்து நம்ம எப்படி வேணா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற டூப்ளிகேட்டை டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கொடுத்துருக்க அரேக்குள்ளேயே வந்து சேஞ்சஸ் ரிமூவ் பண்ணணும் டூப்ளிகேட்டு. இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட். நம்ம இதை வந்து எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். எப்படின்னா, இங்க பாருங்க, அரே ஏஆர்ஆர்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் எடுத்திருக்கேன் அரேவை. அதோட நம்பர்ஸ் வந்து இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்க நம்பரு. இது பாருங்க, 223346. இது வந்து சார்ட்டட் ஆயிருக்கு. 9 1 2 3 அப்படியே அந்த ஆர்டர்ல வந்து சார்ட் ஆயிருக்கு. அதனால இதை சார்ட்டட் அரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து 2 மாதிரியே காப்பியா இருக்கு பாருங்க, இன்னொரு 2. அதை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் டூப்ளிகேட்ஸ். இதை எப்படி பண்ணலாம்னா, நம்ம ரெண்டு வந்து வேரியபிளை எடுத்துப்போம். ரெண்டு வேரியபிள் நியூவா இந்த ப்ராப்ளம்குள்ள வருவாங்க. அது என்ன வேரியபிள்னா, ஜேன்னு ஒன்று வேரியபிள், ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். இந்த ரெண்டு வேரியபிள் நம்ம இதுக்குள்ள புதுசா வருவாங்க அந்த ப்ராப்ளம்குள்ள. இவங்க எதுக்கு வராங்கன்னா, இந்த சார்ட்டட் அரேல டூப்ளிகேட்ஸ் இருக்கா, எந்த இடத்துல இருக்கு சொல்லிட்டு செக் பண்ணி ரிமூவ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இவங்க செக் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது என்ன கண்டிஷன்னு இப்ப பார்க்கலாம். ஏஆர்ஆர் ஆஃப் ஜே வந்து is not equal to not equal to AR of ஐன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் நம்மளோட கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாதான் வந்து இந்த ரெண்டு வேரியபிளுமே மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் இந்த ரெண்டு வேரியபிளுமே மூவ் ஆகும். இப்போ வாங்க அது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரே அப்படியே வந்து இந்த அரேலே தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போறோம். புது அரே கிரியேட் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஜே தான் ஸ்டார்ட் பண்ணுது.
ஜேயோட இனிஷியல் இண்டெக்ஸ் என்னது 0. அதோட நம்பர்ஸை வந்து அப்படியே போடுவோம். ஸ்டார்டிங் நம்பர் அப்படியே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணாம அப்படியே போடுவோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 2. அதை அப்படியே போட்டுட்டேன் நான். எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, எந்த ஒரு கண்டிஷன் செக்கும் பண்ணல. ஸ்டார்டிங் நம்பர் 2 அப்படியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் போகும்போது தான் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். அரே ஆஃப் ஜே வந்து நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐயான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அரே ஆஃப் ஜே என்ன இருக்கு வேல்யூ 2ன்னு இருக்கு அரே ஆஃப் ஜேல. அரே ஆஃப் ஐல 2ன்னு இருக்கு. இது ரெண்டுமே நாட் ஈக்குவலா? இல்ல, ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, ஈக்குவலா இருந்துச்சுன்னா, கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஐ மட்டும் தான் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே போகும். இந்த லூப்ல வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே போகும். ஜே வந்து ஸ்டாண்டர்டைஸா அப்படியே நிற்கும். இதுவே இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, ஐயும் ஜேவும் 2 எலிமெண்ட்டுமே மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். இவங்க கேட்டிருக்கிறது நாட் ஈக்குவல். ஆனா நம்மளுக்கு இருக்கிறது ஈக்குவலா இருக்கு. அதனால ஐ மட்டும் தான் வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஜே ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்ப செக் பண்ணும். ஜேல இருக்கிறது 2, ஐல இருக்கிறது 3. இது ரெண்டுமே நாட் ஈக்குவலா கண்டிஷன் படி? ஆமா, நாட் ஈக்குவல். அப்ப என்ன பண்ணுவோம்னா, இங்க 2 இருக்குல்ல, பக்கத்துல இருக்க நம்பர் 2, இத ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இந்த டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஐல என்ன வேல்யூ இருக்கு? 3. அந்த 3 எடுத்து இங்க போட்டுருவாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா தான் ஜேவும் ஐயும் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஐ நெக்ஸ்ட் எலிமெண்ட் மூவ் ஆயிடுச்சு. ஜேவும் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து திருப்பியும் கண்டிஷன் செக் பண்றாங்க. ஜேல இப்ப என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. ஓகேவா? ஜேல 3 இருக்கு, ஐல 3 இருக்கு. இது ரெண்டுமே நாட் ஈக்குவலா இருக்கா? ஃபால்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம்? ஐய மட்டும் நெக்ஸ்ட் நம்பருக்கு வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவோம். இப்ப செக் பண்ணோம். ஜேல 3 இருக்கு, ஐல 4 இருக்கு. ரெண்டுமே நாட் ஈக்குவலான்னு சொல்லிட்டு. ஆமா, ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்ப என்ன பண்ணும்? ரெண்டுமே நாட் ஈக்குவல்னால பக்கத்துல இருக்கிற 3 பக்கத்துல இருக்க 3 ரீப்ளேஸ் பண்ணிட்டு, இது வந்து ஐலைனருக்கு 4 வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? 4 போட்டுட்டு ஜேவும் ஒரு எலிமெண்ட் மூவ் ஆகும், ஐயும் ஒரு எலிமெண்ட் மூவ் ஆகும். நான் சொன்னேன்ல, ட்ரூவா இருந்துச்சுன்னா மூவ் ஆகும் சொல்லிட்டு. மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்ப செக் பண்ணோம். ஜேல 4 இருக்கு, ஐல 6 இருக்கு. ரெண்டுமே நாட் ஈக்குவலா? ஆமா, நாட் ஈக்குவல். அதனால இப்ப என்ன பண்ணோம்? திருப்பியும் இங்க இருக்கிற 3 வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன போடுவாங்க? 3 ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுல என்ன இருக்கு? 6 எடுத்து இங்க போட்டுருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஐ ஒரு எலிமெண்ட் மூவ் பண்ணுவோம், ஜேவை ஒரு எலிமெண்ட் மூவ் பண்ணுவோம். ஜேவை ஒரு எலிமெண்ட் மூவ் பண்ணுவோம். இப்ப ஜேல 6 இருக்கு, ஐல 6 இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா? ஆமா, அது நாட் ஈக்குவல் இல்லைல்ல. அதனால இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஐய மட்டும் மூவ் பண்ணுவோம். ஏன்னா இது லூப் இல்ல, அதனால கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம். போய் பார்த்தா எந்த ஒரு எலிமெண்ட்டும் இல்ல, எந்த ஒரு நம்பரும் இல்ல. அப்ப என்ன பண்ணோம்? இதை வந்து லூப்பை வந்து எண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஐ வெளியே வந்துச்சுன்னா லூப் வந்து எண்ட் ஆயிடும். லூப் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப லூப் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன்.
இதை எப்படி நம்ம வந்து ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ல யூஸ் பண்ண போறோம் சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கண்டிஷன் வரைக்கும் புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறமா நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து எப்படி பிரிண்ட் ஆகும் நீங்க கேட்கலாம். 2, 3, 4, 6 பேலன்ஸ் 4, 6 எல்லாம் இருக்கே. அதெல்லாம் டூப்ளிகேட் இருக்குல்ல அந்த வேல்யூல சொல்லிட்டு கேட்கலாம். கண்டிப்பா டூப்ளிகேட் வந்து இந்த சார்ட்டட் அரேலயே நம்ம பண்ணணும்னா கண்டிப்பா வரும். எந்த ஒரு புது அரேவும் எடுக்காம இன்பிளேஸ் அரேலயே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணா டூப்ளிகேட் இருக்க செய்யும். ஆனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல எங்க வரைக்கும் இருக்கு எத்தனை வந்து யூனிக் ஒரிஜினல் வந்து வேல்யூஸ் இருக்குன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்களே தவிர நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ் நீங்க சார்ட் பண்ணியும் டூப்ளிகேட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்கல. நீங்க சார்ட் பண்ணுங்க டூப்ளிகேட் வேல்யூவை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு எத்தனை ஒரிஜினல் வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவுட்புட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு இங்க வந்து ஜே இதுல இருக்கு 6ல இருக்கு. 6ஓட இண்டெக்ஸ் வேல்யூ எங்க மேல பாருங்க. இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ 3. இப்ப நம்ம இப்படியே கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா அவுட்புட்ல ஜேவை பிரிண்ட் பண்ண சொல்லுவோமா? பிரிண்ட் பண்ண சொன்னா நம்மளுக்கு 3 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எதுல இருக்கு? ஜேக்கு நேரா பாருங்க 3ல தான் இருக்கு. 3 தான் பிரிண்ட் ஆகும். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்ன? எத்தனை யூனிக்கான ஒரிஜினல் வேல்யூஸ் இருக்கு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேக்சிமம் லென்த் கேட்டிருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்சிமம் லென்த்னா எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஓகேவா? இது எப்படி எழுதுவோம்னா ஜே பிளஸ் 1 சொல்லிட்டு போட்டாதான் ஜேவோட வேல்யூ என்னது? இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3. அது கூட 1 ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து மேக்சிமம் லென்த் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி நம்ம ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணும் கோட்ல போட போறோம் சொல்லிட்டு இங்க பார்க்கலாம். ARR equal to J not equal to ARR of I. இதுதான் நம்ம கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஓகேனா என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஜே பிளஸ் பிளஸ் ஆகும். ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே பிளஸ் பிளஸ் ஆகும். ஜே பிளஸ் பிளஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? அரே ஆஃப் ஜேல இருக்கிற வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் ஐ சொல்லிட்டு சொல்லும். என்னன்னா ஏஆர்ஆர் ஆஃப் ஐல இருக்கிற வேல்யூ தான் ஏஆர்ஆர் ஆஃப் ஜேல வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அது ரெண்டுமே ஈக்குவலா ஆயிடும். வேல்யூ ஏஆர்ஆர் ஆஃப் ஐல இருக்கிற வேல்யூ தான் ஏஆர் ஆஃப் ஜேல வந்து ஸ்டோர் பண்ணும் சொல்லிட்டு சொல்லக்கூடிய கண்டிஷன் லைன் தான் இந்த லைனு. நெக்ஸ்ட் வந்து இது ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் ஜேன்னு சொன்னா நம்மளுக்கு வெறும் இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் தான் வரும். அதனால பிளஸ் 1 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம் நம்ம. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இது பிளஸ் 1 சொல்லி ரிட்டர்ன் பண்ணா நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு வெளியே வரும். இதுதான் கான்செப்ட். இது புரிஞ்சிச்சா? இதை வந்து நம்ம வாங்க கோட்ல எப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு காமிக்கிறேன். லீட் கோட்ல போயிட்டு அங்க வந்து டைரக்டா கோட் பண்ணி அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இப்ப அதுல இருக்கிற
அரேல இருக்கிற லென்த் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிப்போம். செக் பண்ணி இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், ரிட்டர்ன் ஜீரோன்னு சொல்லிட்டு கொடுத்துடுவோம் நம்ம. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். இஃப் நம் டாட் லென்த் ஈக்குவல் டு ஜீரோனா ரிட்டர்ன் ஜீரோ பண்ணிடுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கீழே வரும். இதுல என்ன பண்ணோம்னா இன்டீஜர் ஜேவை வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடுவோம் நம்ம. நம்ம அங்க பார்த்தோம்ல தியரியில ஜே வந்து ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம ஐயோட வேல்யூ கொடுப்போம். ஐ வந்து ஒன்ல இண்டெக்ஸ்ல தான் இருக்கும். ஐ ஈக்குவல் டு ஒன்னு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஐ வந்து நம்ம வரைக்கும் லென்த் நம் லென்த் வரைக்கும் செக் பண்ணிட்டு போவோம்ல, அதுதான் ஐ லெஸ் தென் நம் லென்த் வரைக்கும் செக் பண்ண சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஐய வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்றோம். இந்த இது கண்டிஷன் முடிஞ்சிச்சு, இந்த ஃபார் லூப் முடிஞ்சிச்சுன்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள வரும். இஃப் கண்டிஷன்ல நம்ம அங்க கண்டிஷன் பார்த்தோம் பாத்தீங்களா, நம் ஆஃப் ஜே வந்து நாட் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஐயான்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா, நாட் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஐயான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாதான் கீழே இருக்கிறது ஒர்க் ஆகும். என்னன்னு போடுறோம்னா கீழே ஜேவை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே போவோம்னு சொல்லிட்டு கீழே ஜே பிளஸ் பிளஸ் போடுறோம். இதை அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்ஸ் ஆஃப் ஜே வந்து ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐயான்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா என்னதுன்னா ஐல இருக்கிற வேல்யூ ஜேல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதை முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து அவுட்புட் வர்றதுக்காக ரிட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் யூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன் வெறும் ஜேவை மட்டும் போட மாட்டோம். ஏன்னா ஜேவா மட்டும் போனா நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வந்துடும். அதனால ஜே பிளஸ் ஒன் போட்டோம்னா நம்மளுக்கு அவுட்புட் ரன் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் ரெண்டு கேசஸ்மே ட்ரூவா இருக்கு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா? ஹாப்பி லேர்னிங். பை பை.